ஒரு நகர், ஒரு நடுநிசி, பசுமை பூந்தோட்டங்களில் அமைந்த ஒரு சிறிய வீடு. அந்த வீட்டில் வசித்து வந்தார் தியாகு. ஒரு நேர்மையான மனிதர், சமூக நலனுக்காக தனது வாழ்நாளை அர்ப்பணித்தவர். ஒரு நாள் திடீரென ஒரு கொலை நடந்தது. கொல்லப்பட்டவர் அந்த நகரின் முக்கிய வணிகர். சாட்சிகள், ஆதாரங்கள் எல்லாம் தியாகுவை குறிக்கின. போலீசும் நீதிமன்றமும் ஊருக்கே முன்னே அவரது மீது மரண தண்டனை வழங்கின. தியாகு அழைத்துக்கொண்டே சொன்னார், நான் செய்யவில்லை, நான் குற்றவாளி இல்ல. ஆனால் யாரும் கேட்கவில்லை. இரவு நேரம், தூக்கு மேடையில் அவரை கொண்டு சென்றார்கள். மரண நொடி நெருங்கிக் கொண்டிருந்தது. அப்போதுதான் அவசரமாக ஓர் போலீஸ் அதிகாரி வந்தார். உண்மை குற்றவாளி பிடிபட்டான். எல்லா ஆதாரங்களும் தியாகு குற்றமற்றவர் என்பதை காட்டின. உடனே தூக்கு நிறுத்தப்பட்டது. தியாகு கண்ணீர் விட்டு சொல்லினார், நான் உயிரோடு இருக்கிறேன், ஆனால் என் நம்பிக்கை சாகிவிட்டது. அதற்கு நீதிபதி துயரம் மாற சொன்னார். சட்டம் தவறக்கூடும், ஆனால் நாம் அதை சரி செய்ய முயற்சிக்க வேண்டும். மரண தண்டனை என்பது ஒருபோதும் திரும்ப முடியாத முடிவு. இந்த நிகழ்வு அந்த ஊரையே மாற்றியது. அந்த நாள் முதல் மரண தண்டனையின் மீது புதிய விவாதங்கள் எழுந்தன. மனிதநேயமும் சந்தேகத்திற்கிடமான வழக்குகளுக்கான மீண்டும் பரிசீலனை அவசியம் என்பதை மக்கள் உணர்ந்தார்கள். முடிவு: ஒரு மனிதரின் உயிர் என்பது ஒரு தீர்ப்பு வார்த்தையால் முடிவதா? இல்லை, நீதியும் உண்மையும் சரியாக வெளிப்பட வேண்டும். மரண தண்டனை என்பது சிந்திக்க வேண்டிய பெரும் பொறுப்பு. இது போன்ற கதைகளை தொடர்ந்து பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.